கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். தாவேக ஆட்சி குதிரை பேர சிக்கல்ல தற்போது சிக்கியிருக்கிறாங்க. முக்கியமா பார்த்தோம்னா திமுகவினுடைய அமைப்பு செய்யக்கூடிய RS பாரதி அவர் ஆளுநரை சந்திச்சு கடிதம் கூட கொடுத்திருக்காங்க. அதாவது தாவேக அரசு விஜய் தலைமையிலான அரசு குதிரை பேரத்தில் ஈடுபட்டதுக்கான அத்தனை ஆவணங்களும் சான்றுகளும் உள்ளது. அதற்கு விஜய் பாஸ்கரே பேசியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. கூடுதலாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்கலன்னா நீதிமன்றத்துக்கு கூட நாங்கள் போக தயாராக ஒரு கருத்து கூட வைக்கிறாங்க. இந்த தினம் பெரம்பூர்ல கூட விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க. இதற்கு மத்தியில் திமுக தரப்புல இருந்து இப்படி ஒரு பேரடி செய்தி கொடுக்க எப்படி பாக்குறீங்க சார்? விஜய் அவர்கள் தனி மெஜாரிட்டியாக வெற்றி பெறவில்லை, தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தார். அப்படி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தார் என்று சொன்னால் மக்கள் முழுமையாக அவரை நம்பவில்லை என்றுதான் அர்த்தம். யதார்த்த உண்மை. நான் நடுநிலையாளர்களை, பத்திரிகை படிக்கக்கூடிய நண்பர்களை நான் இந்த பேட்டின் வாயிலாக கேட்க விரும்புவது என்னன்னு கேட்டா, எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார், 130 இடங்களில் வெற்றி பெற்றார். உங்களுக்கு மைனாரிட்டி ஏற்பட்டிருக்கிறது. நான் சிறுபான்மைதான், மத நல்லிணக்கத்தை பேணக்கூடிய அமைப்புகளை தான் ஆதரவை பெற விரும்புகிறேன் அவர் பேட்டி கொடுத்தார். உடனே திமுக கூட்டணியில மதச்சார்பற்ற கூட்டணி அடிப்படையில் வெற்றி பெற்றவர்கள் பொதுவுடைமை இயக்கம், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் அவர் எழுத்துப்பூர்வமாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். மதச்சார்பற்ற தன்மையை நிலைநிறுத்துவதாக கூறுகிறார். மதச்சார்பற்ற கூட்டணியை தான் விரும்புகிறார். அவர் பாஜக அந்த ஒரு உறுப்பினருடைய ஆதரவோ, பாஜக அணியில் வெற்றி பெற்ற அதிமுக ஆதரவோ, பாஜக அணியில் வெற்றி பெற்ற பாமக ஆதரவோ விரும்பவில்லை. அப்பொழுது அவர் முழு மதச்சார்பற்ற தன்மை விரும்பக்கூடிய ஒரு பெருந்தன்மையானவர், மதச்சார்பற்ற சொந்தக்காரர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் போய் ஆதரவு கடிதங்களை கொடுத்தாங்க. ஆட்சி அமைக்கப்பட்டது. காங்கிரஸ் உள்ளிட்டோர் ஆதரவு கொடுத்தாங்க, ஆட்சி அமைக்கப்பட்டது. ஆனால் ஆட்சி அமைத்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடப்பதற்கு முன்பாகவே அவர் அதிமுகவை இரண்டாக உடைத்து 28 எம்எல்ஏக்கள் இருக்கிற இடத்துக்கு சோபாவோட போய் பார்த்தது உச்ச நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், நடுநிலையாளர்கள், வாக்காளர்கள். இவர் மிஸ்டர் கிளீன், இவர் பரிசுத்தவான், இவர் இயேசுவால் அணிவிக்கப்பட்ட பரிசுத்தமான ஆவி இவர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா இவர் எப்ப போய் பார்க்கிற, யார போய் பார்க்கிறாரு? பாஜக அணியில் வெற்றி பெற்ற, இந்த நாட்டில் பாஜக ஆட்சி வர வேண்டும், நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிற தாமரை கட்சிக்காரர்கள் வாக்களித்த அவங்கள போய் பார்க்கிறார். அதுல யார் யார் இருக்கா? ஊழல் அமைச்சர்கள் மேல ஊழல் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, லஞ்ச வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. பிஜேபி கூட்டணி இருக்கிறவங்க அவங்க 28 பேரை போய் சோபாவோட போய் பார்த்தாரா இல்லையா? அப்பயே இவருடைய உண்மையான நோக்கம் அதிகார பசி, அதிகார வேட்கை, எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியில தான் இவர் நடந்து கொள்கிறார். இவருக்கு மதச்சார்பற்ற அணியோ பிஜேபி அணியோ எல்லாம் தேவையில்லை. இவருக்கு தேவை எம்எல்ஏ அதிகம் வேணும், அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்ற முடிவோடு இருக்கிறாரு. குதிரை பேரத்தை முதலமைச்சர் ஆனதுக்கு முன்னாடியே இவர் குதிரை பேரத்தை நடத்துறாரு அப்படின்றத பகிரங்கமா எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியுது, தெரிஞ்ச உண்மை. இவருடைய மிஸ்டர் கிளீன் வேஷம் முகத்தை கிளீன். அதோட டிடிவி தினகரனுடைய எம்எல்ஏ காமராஜரை தூக்கிட்டு போன விஷயம், அவர் போய் கவர்னரை பார்க்க முத புகார் அவர் தான் கொடுக்குறாரு. எம்எல்ஏ தூக்கிட்டு போயிட்டாங்க.
அவர் சட்டமன்றத்தில் பேசின விதம் அந்த எம்எல்ஏ. அப்ப குதிரை பேரத்தை தினகரன் எம்எல்ஏவை கடத்தியது மூலமாக, ஆசை வார்த்தை கூறியதன் மூலமாக அவர் குதிரை பேரம் நடத்தியிருக்கிறார் என்பது தினகரன் எம்எல்ஏ கடத்தல்ல இருந்து நமக்கு தெரியுது. கவர்னர்கிட்ட புகார் ஆயிருக்கு. இது காவல் நிலையத்திலும் புகார் இருக்கு, வீடியோ சாட்சி வேற இருக்கு, வீடியோ சாட்சி இருக்கு. அடுத்து இவர் 28 எம்எல்ஏக்களை போய் ஒரு கட்சியை ஸ்பிளிட் பண்ணி உடைச்சு பிஜேபி கூட்டணியில் இருக்கிறவங்களை போய் சந்தித்ததன் மூலமாக இவர் மதச்சார்பற்ற கொள்கைக்கு வேட்டு வைத்திருக்கிறார். இவங்க என்ன சொன்னாங்க, நம்முடைய திமுக கூட்டணியிலிருந்து சென்றவங்க எல்லாம் மதச்சார்பற்ற கொள்கையில உறுதியா இருப்பாருனாங்க. ஆனா அங்க யார், இந்த 28 பேர் யாரு? ஊழல் பெருவழிகள். வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவங்க பிஜேபி ஆதரவாளர்கள். அவங்கள போய் சந்தித்தது மூலமாக ஒரு வேஷம் கலையுது. அடுத்து வைகோ அவர்கள், அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் முதலமைச்சர் விஜயை பார்த்தேன், என் சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேரும் ராஜினாமா பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். ராஜினாமா பண்ண வைங்க, அவனை மீண்டும் நாம் வெற்றி பெற வைப்போம், நானே பிரச்சாரத்துக்கு வருவதாக விஜய் என்னிடத்தில் சொன்னார்னு சொல்லி ஒரு சீனியர் மேன், மோஸ்ட் சீனியர் தமிழ்நாடு அரசியல்ல வைகோ சொன்னது மூலமாக ஒப்புதல் வாக்குமூலம், கன்ஃபெஸ் ஸ்டேட்மெண்ட். அது அவரே சொல்கிறார், வைகோவே சொல்லுகிறார், நான் பார்த்தேன், ராஜினாமா செய்யுங்கள் என்று சொன்னார். குதிரை பேரம் தானே இது. அவர் சொன்னார் இது ஒட்டக பேரம். ஒட்டக பேரம்லாம் கிடையாது. குதிரை பேரம்னு குதிரை வேகத்துக்கு, குதிரை தான் வேகமாக போகிறதுக்கு ரேஸில் பந்தயம் கட்டுவாங்க, அதான் குதிரை வேகம்ன்றது. ஒட்டக பேரம், யானை பேரம்லாம் கிடையாது. குதிரை பேரன்றது அதுதான். குதிரைக்கு தான் ரேஸில் பணம் கட்டுவோம். இங்க குதிரை பேரம் நடந்திருக்கு. வைகோ மறுத்துட்டார் சார். அவர் மறுத்து பேசுறாரு. என்ன சொல்றாரு, நான் தான் சொன்னேன் வாங்க, சரி நீங்க ராஜினாமா பண்ண வச்சு நீங்க உங்க தொகுதிக்கார வர்றதாக வச்சு ஒத்துக்கொண்டதாக நீங்க சொன்ன செய்தியும் குதிரை பேரம் தானே. 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னாரு. நான் தான் ராஜினாமா பண்ணுவேன்னு சொன்னேன்னு சொல்லியிருந்தா தான் இது குதிரை பேரம் இல்லைன்னு அர்த்தம். நானே சொன்னேன் ராஜினாமா பண்றேன்னு, அவர் பிரச்சாரத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன், வரேன்றதுனால இதுவும் குதிரை பேரம் தான். இது எப்படி இல்லைன்ற குதிரை பேரத்தை வைகோ நடத்தினார் தான் அர்த்தமாகும். அவர் சீனியர் மேன், மதிப்புக்கக்கூடிய ஆளு, ஏன் அப்படி பேசுறாருன்னு தெரியல. அப்ப இதுவும் உறுதியாயிருச்சு. இதே திமுக தலைமை RS பாரதி தலைமையில புகார் மனுவாக இதெல்லாம் வீடியோ, பேட்டி, அவர் மறுக்கிறதும் பேட்டியில் இருக்கு. விஜயை பார்த்துட்டு வைகோ சொன்னது, சொன்னது திரும்ப சொன்னது ரெண்டுமே குற்றம் தான். இவர் கூப்பிட்டிருந்தாலும் குற்றம் தான். என்னங்க, ஓட்டு போட்ட மக்களுடைய மையை உளறதுக்கு முன்னாடி கட்சி மாறினா இந்தியாவிலே இப்படி ஒரு கேவலமான நாடு தமிழ்நாடு மாதிரி எங்கேயும் ஒரு கேவலமான நாடு கிடையாது. ஒரு தற்கொலை பதவிக்காக, புகழுக்காக பொதுவுடைமை இயக்கத்தை அசிங்கப்படுத்துகிறார், மக்களை கேவலப்படுத்துகிறார். எந்த கொள்கை நாம்ஸ்க்காக போராடாத ஒரு கொள்கை இல்லாத ஒரு தற்கொலை கூட்டம் இந்த நாட்டை பதவி அலங்காரத்திற்காக அந்த பதவி வச்சுக்கிட்டு குதிரை பேரத்தை நடத்தி ஆட்சி நடத்துவதை உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? நடுநிலை பத்திரிகையாளர்கள், ஊடகவியாளர்கள் வேடிக்கை பார்க்க முடியுமான்னு கேட்கிறேன். வாக்காளர் பெருமக்களே கேட்கிறேன். என்ன நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஊழலுக்கு அப்பாற்பட்டவர், நான் லஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவன், மக்கள் என்னை தவிக்க விட்டுட்டீங்க, எனக்கு இன்னும் சேர்த்து அதிகம் நீங்க வாக்களிச்சிருக்கணும், இன்னும் அதிக சீட்டுகளை கொடுத்துருக்கணும், இன்னும் மக்கள் என்னை முழுமையா நம்பல, ஆகவே நான் ஆட்சி அமைக்க விரும்பவில்லை, மீண்டும் நான் மக்களை சந்திக்க வருகிறேன், மக்களே எனக்கு முழு தீர்ப்பு கொடுத்தாதான் நான் ஆட்சிக்கு வருவேன் என்று சொல்லியிருந்தாதான்டா உண்மையான மக்கள் துணை. உன்னை மக்கள் ஏத்துக்கிறீல்ல, 1.25 கோடி ஓட்டு உனக்கு விழுந்திருக்குன்னா 3.4 கோடி ஓட்டு உனக்கு எதிராக விழுந்திருக்கு, தற்கூரிக்கு எதிராக. நான் முழு பெரும் மெஜாரிட்டி கிடைக்கும் வரை முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மக்கள் என்னை முழுமையாக நம்ப வேண்டும். தெரு தெருவா, வீதி வீதியா, சந்து சந்தா போய் கட்சி ஆபீஸுக்கு போய் ஆதரவு கடிதம் கேட்டு அலையிறியே, நீ யோக்கியமா ஆட்சி நடத்துறதுக்கா? கேட்கிற, என்ன உனக்கு பதவி ஆசை வெறி?
உனக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டு அரசியல் தட்பவெப்பம் பூகோளம் மேகதாட்டு அணை பிரச்சனையை தீர்க்க போறியா? திருப்புரான்ற விவகாரத்தை விளக்கேற்றாமல் அணைக்க போறியா? இஸ்லாமியர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு அரசாணை ரத்து செய்யப்பட்டது. உன் நிலைமை என்ன? உன் நடவடிக்கை என்ன? லஞ்சம் ஓடவில்லையா? ஊழல் பெருக்கெடுத்து ஓடவில்லையா? 3 மடங்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக ஆட்சியில் ஊழலே இல்லை, புனிதமா ஆட்சி நடத்தினா நான் சொல்ல விரும்பல. ஊழல் இருந்தது, ஊழல் லஞ்சம் இருந்தது, அனைத்தையும் மீறி நிர்வாகம் இயங்கியது, சாதனைகள் தொடர்ந்தது. இங்கே சாதனைகள் இல்லை. 65 நாள் ஆட்சியில் என்ன சாதனை பண்ணிருக்கீங்க? மக்களுக்கான திட்டம் என்ன? 1000 ரூபாய் வாங்கின வியோ 2000 வாங்குறாரு, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அண்ணனுக்கு போன் பண்ணுங்க. கரூர்ல சொல்றீங்க, அண்ணனுக்கு போன் பண்ண கட்சி மாதிரி வரக்கூடிய உலகத்திலே இவ்வளவு கேவலமானவங்க, தன்மானம் கட்டவங்க, மானம் கட்டவங்க யாருன்னா விஜயபாஸ்கர், இந்த வைகச்சில போன்றவங்க. ஏன்னா போய் சினிமா படத்துல கூட நாங்கெல்லாம் போய் டிக்கெட்டுக்கு வரிசையில் நிற்க மாட்டோம்டா. நம்ம காசு கொடுத்து சினிமா படம் பார்க்க போறோம், கவுண்டர்ல போய் இப்படி வரிசையில் நிற்கணுமான்னு நினைக்கிற ஆளுங்க. சுயமரியாதை உள்ள நாட்டில் ஒரு தலைவனை பார்க்க முடியல, அவன் தலைமையில கட்சியில சேர முடியல, போய் பனையூர்ல போய் புஷி ஆனந்து பிளாக்ல சரக்கு ஓட்டிக்கிட்டு இருந்த ஆளு, பாண்டிச்சேரியில் பார் வச்சு நடத்திக்கிட்டு இருந்த ஆள்கிட்ட ஒரு பொதுச் செயலாளருக்கு அர்த்தம் தெரியுமா அவருக்கு? நாங்க விஜய் 2 தொகுதியில நிக்கிறாரு, அரசியல் சட்டத்துல எத்தனை தொகுதிகளாம் நிக்கலாம். புஷியானந்துடைய பதில் தேர்தலுக்கு முன்னாடி, இவர் தான் அரசியல் அம்பேத்கருடைய பிள்ளை, சட்ட ஞானி. மானகட்ட நாயகி புஷியானந்து தலைமையில சேர்றதுக்கு போய் 10 மணிக்கு அலுவலகம் திறக்கும்னா காலை 8 மணிக்கு போய் நிக்கிறீங்களா? மக்களுக்கு பணியாற்றவா? போன முறை எதுக்கு போயிருக்கான்னு தெரியுமா? எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க. எப்படி சொல்லிக் கொடுக்க? மதுவை எப்படி விற்க வேண்டும், இரவு 10 மணிக்கு மேல எப்படி பிளாக்ல ஓட்டணும், மணலை எப்படி அடிக்கணும். மணல் ஓடிட்டு இருக்கு, குவாரி இழுத்து மூடினாரே உங்க அமைச்சர் பிரபு, இழுத்து மூடி எத்தனை குவாரிகள் மீது நடவடிக்கை எடுத்துக்கப்பட்டு புள்ளிவரம் கொடுக்க முடியுமா? நான் பிரபு கேட்கிறேன். தாவே காட்சியுடைய லட்சணம் என்ன தெரியுமா? மூடிய குவாரிகள் திறப்பதற்கு லஞ்சங்கள் பேரம் பேசப்பட்டு பின்னாடியே ஆள் அனுப்பி கோடிக்கணக்கான ரூபாய் பரிமாறப்பட்டு எந்த குவாரி மூடின, எந்த குவாரி மேல் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? சோசியல் மீடியாக்காக அப்படி மூடின மாதிரி காமிக்கிறாங்களா சார்? ரீல்ஸ். அதனாலதான் இன்னைக்கு RS பாரதி மீண்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாரு? கரூர் கூட்டத்தில் ஆள் கடத்தல், நில அபகரிப்பு, கொலை மிரட்டல், இத்தனை வழக்குக்கும் சொந்தக்கார ஊழல் பெருவழி, வருமானத்துக்கு மீறிய சொத்து வழக்கு ஊழல் பெருவழி MR விஜயபாஸ்கர் சொல்லுகிறார், என்னை தாவே அரசு என்னிடத்தில் அழைத்தது, பேரம் பேசியது நான். அதற்காக தான் நான் தேவைக்காவில் சேர்ந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு முதலமைச்சர் விஜய் முன்னாடியே நீங்கள் என்னை அழைத்தீர்கள், நான் வந்தேன், ராஜினாமா செய்ததுக்கு பேர் என்னடா? புரளங்காயா? தானே குதிரை பேரா? அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்றாரு. அப்ரோச் யார பண்றா? அப்ரோச் பண்றவனுக்கு பேர் என்ன? அப்ரோச் பண்றதுக்கு பேர் என்ன? அசிங்கமா போகும். ஒரு பெண்ணுகிட்ட ஒருத்தன் போய் அப்ரோச் பண்றான், அந்த பெண்ணுகிட்ட இருந்து இன்னொருத்தன் ஆம்பளை ஆள்கிட்ட ஒருத்தர் அப்ரோச் பண்ணா அவன் யார் சமுதாயத்துல? அவன் யார்? அவன் பேர் என்ன? யார்கிட்ட அப்ரோச்? பத்தினி பெண்ணுகிட்ட போய் அப்ரோச் பண்ண முடியுமா? மாமாக்காரன் அவன் தான் மாமா. பத்தினி பெண்ணுகிட்ட யாராவது போய் அப்ரோச் பண்ணுவானா? மாமா செருப்படி வாங்கலாம். இதுல முக்கியமா பார்த்தோம்னா எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய தொடர்ச்சியா பாக்குறேன்னு விஜயபாஸ்கர். எப்படி பாக்குறீங்க நீங்க? அது எம்ஜிஆர் ஜெயலலிதாமா காலுக்கு தூசிக்காக முடியுமா விஜய்? அவங்க உதிர்ந்த ரோமத்துக்காக முடியுமா விஜய் கேட்கிறேன். அதனால ஒப்புதல் வாக்குமூலம் நடந்திருக்கு. கவர்னர் என்ன செய்யறார்? ஆர்லேக்கர் தான் இது புகார் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாளை நீதிமன்றம் சென்றால் நீங்கள் இது சொந்தமாக கவர்னர்கிட்ட புகார் கொடுத்தீங்களான்னு கேட்பாங்க. திமுக தொடர்ச்சியாக புகார் கொடுத்துருக்கு.
அதிமுகவும் புகார் கொடுத்துருக்கு. பிஜேபி நாடகத்துக்கு கொடுத்துருக்கோ உண்மையா மிரட்டுறதுக்கு கொடுத்துருக்கோ தெரியல. நைனா நாகன் கவர்னர் கொடுத்திருக்கிறார். பல முக்கிய ஆவணங்கள் திமுக தரப்பில் சிக்கியிருப்பதாக தகவல். விஜயே பேசிய ஆடியோ வீடியோ எல்லாம் புகைப்படத்துடன் முழு ஆதாரத்துடன் சிக்கியிருப்பதாக தகவல். திராவிட மாடல் நாயகன் முன்னாள் முதல்வர் திமுக கழக தலைவர் ஸ்டாலின் வெளிநாட்டிலிருந்து திரும்புவதற்கு பின்னாடி நடவடிக்கை சட்ட நடவடிக்கை கூடும். இந்த ஆட்சி நாட்கள் எண்ணப்படுகிறது. இந்த ஆட்சி வெகு நாள் நீடிக்காது. ஊழல், லஞ்சம் எங்கு பார்த்தால், கற்பழிப்பு. கற்பழிப்புக்கு முன்னாடி சின்ன செய்தியா, இப்பதான் சின்ன செய்தியா போடுறான். முன்னாடி திமுக ஆட்சியில பெரிய செய்தியா போடுவான். இப்ப தினசரி கற்பழிப்பு இவ்வளவு அது செய்தி. மேலூர்ல ஒருத்தர் தேடி வந்த பெண்ணை 5 பேர் தூக்கி மதுரை மாவட்டம் மேலூர்ல கூட்டுப்பாலியல். கூட்டுப்பாலியலுக்கு தற்கூரி ஆட்சியில பஞ்சம் இல்லை. வீட்டு வேலைன்னு சொல்லி கூட்டு வந்துருக்காங்க. வீட்டு வேலைன்னு சொல்லி கூட 5 பேர் கூட்டுப்பாலியல். என்ன நடவடிக்கை? கொலை, விடிய விடிய மது. இன்னைக்கு 15 கோடி ரூபாய்க்கு சிவகங்கையில போதைப் பொருள் கார்ல எடுக்கப்பட்டிருக்கு. போதைப் பொருள் நடமாட்டம். தலைமைச் செயலகத்தில் பிஏக்கெல்லாம் சொல்லிட்டாங்க அமைச்சர்கிட்ட, நாங்கள் யாரும் வேலை பார்க்க மாட்டோம், லஞ்சம் வாங்குங்க, நாங்கள் வாங்கி தர்றோம், வாங்கிக்கிறோங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. எனக்கு கிடைச்ச தகவல், தலைமைச் செயலகத்தில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. எம்எல்ஏக்கள் லஞ்சம். மதுரையை பொறுத்தளவில் மாநகராட்சி கவுன்சில் சீட்டுக்கு இப்பயே மாவட்ட செயலாளர் பேரு ஆதாரத்துடன் சொல்ற யார்கிட்ட வாங்கியிருக்காங்க. வட்டச்செயலாளர் பதவிக்கு 10 லட்சம் ரூபா தாவேகா கட்சியில அதிமுக வந்து போனவங்க பூரா தாவேகா மாவட்ட செயலர் எம்எல்ஏ கிட்ட 10 லட்சம் ரூபா வட்டச்செயலாளர் பதவிக்கு. வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர் பதவிக்கு 5 லட்சம் முதல் 30 லட்சம் வரைக்கும் பேரம். கேவலம். மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு போடணும். அந்த உத்தரவோடு தான் வந்து கோர்ட்ல வந்து அரசு பதவி பணியாற்றணும். மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவே போடலை. ஆனால் நீங்கள் போய் நீதிமன்றத்தில் பணியாற்றுறாங்க. நீதித்துறை அதை ஏற்றுக்கிருச்சு. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஓரலாக சொல்றாரு, நீதிமன்றத்தில் அவங்க பணியாற்றுறாங்க, அரசு வைக்கலாம். இதை விட கேவலமான ஆட்சி தேவையா? கவுன்சிலர் தேர்தலுக்கு 20 லட்சம் ரூபா கவுன்சிலர் ஆக்குறேன். மாநகராட்சியில் 20 லட்சம், சென்னையில் 50 லட்சம் தாவேக மாவட்ட செயலர் வாங்குறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு விஜய் சொல்றாரு குளத்தூர்ல கொத்து புரோட்டா போட்டாரா. குளத்தூர்ல நீங்க 5 நிமிஷம் பேசுறது கொத்து புரோட்டானா, 8 மாவட்டங்கள்ல நீங்க பேசுனீங்களே, உங்களை பஞ்சு பஞ்சா பிரிச்சு புரோட்டா போட்டுருக்காங்க. 8 மாவட்டத்தில் நீங்க வரவே முடியலையே. அங்க ஸ்டாலின் கொத்து போட்டார். திருவள்ளூர்ல 45 நிமிஷம் பேசுனீங்களே, உங்களை திருவள்ளூர் மாவட்ட மக்கள் பஞ்சு புரோட்டாவா பஞ்சு பஞ்சா பிரிச்சுட்டானே. அது பஞ்சு புரோட்டாவா? என்ன புரோட்டா அதுக்கு பேரு? சிக்கன் புரோட்டாவா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருநெல்வேலியில் 1 மணி நேரம் பேசினீங்க. பக்கத்தில் தென்காசி மாவட்டத்தில் 1 சீட்டு வரும் இல்லையே. நீங்க கட்சி தொடங்க விக்கிரவாண்டியில விழுப்புரம் மாவட்டத்தில் 1 சீட்டு இல்லையே. குளத்தூர்ல கொத்து புரோட்டானா 8 மாவட்டத்தில் உங்களுக்கு விழுந்தது என்ன புரோட்டா? முட்டை புரோட்டாவா? அதனால ஒரு முதலமைச்சருக்கான எந்த தகுதியும் இல்லாத ஒரு முதலமைச்சருக்கான பேச்சு, நடை, உடை அனைத்திலும் ஒரு கீழ்த்தரமான கேவலமான மனிதனை நாடு இன்னைக்கு விட்டு அசிங்கமா இருக்கு. சாதாரண பீன் முதற்கொண்டு அமைச்சர்கள் வரை லஞ்சம் தலைவிரித்தார்கள். லஞ்சத்தை ஒழிப்பேன்னு சொன்னீங்க. பொதுவுடைமை கட்சி, அவருக்கு ஆதரவு கொடுத்த மற்ற கட்சியெல்லாம் நமக்கு வேண்டிய கட்சியை, வேண்டிய தலைவர்கள் கையேறு நிலையில் இருக்கீங்க. என்ன செய்யணும் தெரியாம இருக்கீங்க. மதச்சார்பற்ற கொள்கைக்கு ஒரு உறுதியார் இல்லை. ஒரு RSS பெற்ற கள்ள குழந்தை. நம்முடைய திமுக தலைவர் ஸ்டாலின் வெளிநாட்டிலிருந்து வர இருக்கிறார் என்று கருதுகிறேன். வந்ததுக்கு பின்னாடி இந்த ஆட்சி நாட்கள் எண்ணப்படும். அவ்வளவு தவறுகள் இங்கே கையும் களவுமாக பிடிபட்டு இருக்கிறார்கள். இந்த ஆட்சி நீடித்தால் நாட்டுக்கு பேராபத்து. அதனால் இந்த நிதிநிலை அறிக்கை தான் தாவேகா அரசுக்கு, விஜய் தலைமையிலான
இந்த தற்கூரி ஆட்சிக்கு இதுவே முதல் நிதிநிலை அறிக்கை, இதுவே இறுதி நிதிநிலை அறிக்கை கூட்டமாக இருக்கும். சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு பின்பாக இந்த ஆட்சி கவிழும். நன்றி சார். நன்றி.